சிவகார்த்திகேயனோட வெற்றிங்கிறது சாதாரணமான வெற்றியே கிடையாது. ஒரு தனியார் தொலைக்காட்சியில் சாதாரண டிவி ஆங்கராக தன்னோட வாழ்க்கையை தொடங்கினவர். அது மூலமாக கிடைச்ச வாய்ப்பினால தமிழ் சினிமாவில் காலடி எடுத்து வைக்கிறாரு. எடுத்து வச்ச நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் கெரியரில் எக்காரணம் கொண்டு டவுன் ஆகிடக்கூடாதுன்னு அவ்வளோ உழைப்பை செலுத்தியிருக்கிறாரு. அவ்வளோ உண்மையாக இருந்திருக்கிறாரு. அவர் சினிமாவுக்கு வந்த புதுசில் பல போட்டிகள் இருந்துச்சு. நிறைய ஸ்டார்ஸ் அவருக்குன்னு போட்டியாக இருந்தாங்க. அதில் நிறைய பேர் இப்போ காணாமையே போயிட்டாங்க. அத்தோட அவரோட வளர்ச்சி ஸ்டாப் ஆச்சா? இல்லை. தமிழ் சினிமாவில் விஜய், அஜித், விக்ரம், சூர்யா இவங்க எல்லாருக்கும் அடுத்தபடியாக உச்ச நட்சத்திரமாக இருந்த சிம்பு, தனுஷ் இவங்களோட படத்துக்கு எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்குதோ அதை விட கூடுதலான எதிர்பார்ப்பு சிவகார்த்திகேயன் படத்துக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. இதோடய அவரோட வளர்ச்சி நிற்கலை. இன்றைக்கி தேதியில் கோலிவுட்டோட உச்ச நட்சத்திரம் அப்படிங்கிறத மார்க்கெட் வேல்யூ வச்சு பார்த்தா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், தளபதி விஜய் இவங்க 2 பேர் தான். இதில் ஏன் அஜித் அவர்களோட பேரை மென்ஷன் பண்ணலை அப்படின்னா, கடைசியாக வெளியான அமரன் திரைப்படம் அஜித் அவர்களுடைய அதிகபட்ச வசூலான 300 கோடியை தாண்டி சாதனை படைச்சிருக்கு. சொல்லப்போனால் கோலிவுட்டோட அடுத்த தளபதியே இவர் தான் அப்படின்னு பேசிக்கிற அளவுக்கு அவரோட வளர்ச்சிங்கிறது இன்றைக்கி அவ்வளோ பெருசாக இருக்குது. இதுக்கு நடுவில் கங்குவா திரைப்படம் பேன் இண்டியா அளவில் ஹிட் கொடுத்து 2000 கோடி வசூல் அடிக்கும் அப்படின்னு அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக படக்குழு சொல்லிட்டு வந்தாங்க. ஆனால் படம் எதிர்பார்த்தபடி போகலை. இதனால் சூர்யா அவர்களை கலாய்ச்சி பல வீடியோக்கள், மீம்ஸ்கள் இணையத்தில் வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருந்தது. இது ஒரு புறம் இருக்க, சிவகார்த்திகேயனோட வளர்ச்சியை சூர்யா அவர்களோட ஒப்பிட்டு சில வீடியோக்களும் இணையத்தில் எடிட் செய்யப்பட்டு வைரலாக்கப்பட்டுட்டு வந்துச்சு. அதில் ஒன்று தான் நீங்களும் இல்லலாம் 1 கோடி அப்படிங்கிற ஷோவில் சிவகார்த்திகேயன் பங்கேற்றிருந்தார். அப்போ ஷோவோட தொகுப்பாளராக இருந்த சூர்யாவுக்கும் சிவகார்த்திகேயனும் நடுவில் ஒரு கான்வர்சேஷன் போகுது. அதில் சிவகார்த்திகேயன் என்ன சொல்வார்னா, உங்களோட பாடியை பார்க்கும்போது எனக்கு பொறாமையாக இருக்குது சார். எப்படி சார் இப்படிலாம் ரெடி பண்ணீங்க? எனக்கும் உங்களை மாதிரியே ஃபிட்டாக உடம்பு இதே மாதிரி ரெடி பண்ணணும்னு ஆசை. கண்டிப்பாக பாருங்கள், 10 வருஷத்தில் இதே மாதிரி என் உடம்பை ஏற்றி காட்டுறேன் அப்படின்னு சூர்யா கிட்ட சிவகார்த்திகேயன் அவர்கள் சவால் விட்டுருப்பார். அது சும்மா ஷோவுக்காக பேசின ஒரு டைலாக்காக இருந்திருக்கலாம். ஆனால் நிஜமாவே 10 வருஷத்துக்கு அப்புறமா அமரன் திரைப்படம் மூலமாக யாரா இது, நம்ம சிவகார்த்திகேயன் தானா அப்படின்னு வாயை பிளந்து பார்க்குற அளவுக்கு அவரோட ஃபிட்னஸ்ங்கிறது இருந்துச்சு. அதுலேயும் அவரோட இன்ட்ரோ சீன்லலாம் சொல்ல தேவையே இல்லை. ஃபிட்னஸில் மட்டும் இல்லாமல் கெரியர்லேயும் சூர்யா அவர்களுக்கு நிகரான அந்தஸ்தை சிவகார்த்திகேயன் இப்போ அடைஞ்சிருக்கிறாரு கோலிவுட்டில். உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கிறதையும் தாண்டி சினிமாக்காக உடம்பை ஏற்றுறது, குறைக்கிறதுன்னு தன்னைத்தானே வற்புறுத்திக்கிட்டு டெடிக்கேஷனாக இருக்கக்கூடிய ஒரு ஆக்டர்னால் அது விக்ரம் தான். அமரன் திரைப்படத்தில் அந்த ஒரு வேலையும் சிவகார்த்திகேயன் பண்ணியிருக்கிறாரு. அமரன் திரைப்படம் ரிவர்ஸில் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம். கிளைமேக்ஸிலிருந்து படத்தை ஷூட் பண்ணி ஃபஸ்ட்டு சீனுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. கிளைமேக்ஸில் மிலிட்ரிக்குள்ளே போனதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் என்ன மாதிரியான உடலமைப்பில் இருந்தார் அப்படிங்கிறத நம்மளே பார்த்துருப்போம். படத்தில் ட்ரைனிங் பீரியடில் அவர் எப்படி இருந்தார், காலேஜ் டைமில் எப்படி இருந்தாருன்னு ஒவ்வொரு டைம் பீரியடுக்கு ஏற்ற மாதிரி உடம்பை ஏற்றி குறைச்சிருப்பார். சிவகார்த்திகேயன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட ஃபேன். ரஜினி மாதிரி ஸ்டைல் பண்ணுறது, கமல் அவர்கள் மாதிரி ஸ்கிரிப்டெல்லாம் பார்த்து சூஸ் பண்ணி ஆக்ட் பண்ணுறது, விஜய் அவர்கள் மாதிரி பாக்ஸ் ஆஃபீஸில் ஹிட் கொடுக்கறது, அஜித் அவர்கள் மாதிரி பெரிய அளவில் சினிமா பேக்ரவுண்ட் எதுவுமே இல்லாமல் தன்னோட திறமையால் மட்டுமே சினிமாவில் ஜெயிச்சு காமிச்சது, ஆக்டர் விக்ரம் மாதிரி ரொம்பவே சினிமாக்காக டெடிக்கேஷனாக ஒர்க் பண்ணுறது, சூர்யா அவர்கள் மாதிரி ஃபிட்டாக இருக்கிறது, தனுஷ் அவர்கள் மாதிரி பாடல் எழுதுறது, பாடுறது, படங்களை ப்ரொடியூஸ் பண்ணுறதுன்னு அப்படின்னு கோலிவுட்டோட முகங்களாக யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க வேலை எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட சிவகார்த்திகேயன் அவர்கள் பண்ணிட்டு தான் வராரு. கோலிவுட்டோட பன்முகத்தன்மை அப்படிங்கிறதே சிவகார்த்திகேயன்ற ஒரு ஆள்கிட்ட இருக்குது. இதனாலே அவர் கோலிவுட்டோட அடுத்த ஃபேஸ் அப்படின்னு அவரை சொல்லலாம். இதில் அவர் ஒரே ஒரு ஆளை மட்டும் அவர் ரீப்ளேஸ் பண்ணவே இல்லை. அது யாருன்னா, அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரியான மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.